ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம். இதுக்கு முன்னாடி நம்ம 4 கிளாஸ் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க, கிளாஸை கவனிக்காதவங்க போய் நம்ம சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. வகுப்பு 1, வகுப்பு 2, வகுப்பு 3, வகுப்பு 4 கிளாஸ் இருக்கும். 6ஆம் வகுப்புலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது இந்திய அரசியலமைப்பு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது முடிஞ்ச உடனே அடுத்து வரலாறு, அடுத்து புவியியல், அந்த மாதிரி போவோம். இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறாங்க, இந்த பாடத்தில் என்ன இருக்குதுன்னு புரியும். பொறுமை வேணும். நம்ம கவனிக்கணும்னா ஃபஸ்ட்டு பொறுமை வேணும். பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் உள்ள குடிமையியல் மக்களாட்சின்னு இருக்கும். மக்களாட்சி பாடம் தான் பார்க்க போகிறோம். மக்களாட்சி பேஜ் நம்பர் 216. பேஜ் நம்பர் 216ல் இருக்குது. குடிமையியல் மக்களாட்சி அலகு 1 மக்களாட்சி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பொறுமையாக பாருங்கள். ஹெட்செட்டு போட்டு கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கும் கவனிக்கிறதுக்கு. இதில் ஒரு சின்ன குறள் ஒன்று கொடுத்துருக்காங்க. குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் சிறந்த ஆட்சியாளரின் அடிச்சுவட்டை நானிலமே போற்றி நிற்கும். அழகாக மக்களாட்சிக்கினுடைய அருமையான ஒரு திருக்குறளை இதில் பொறுத்திருக்காங்க. அதாவது குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கு உலகு. பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா, குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் சிறந்த ஆட்சியாளரின் அடிச்சுவட்டை நானிலமே போற்றி நிற்கும். அதாவது ஆட்சி செய்கிற ஆட்சியாளர் குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தணும்னு சொல்கிறாங்க. அப்படி ஆட்சி நடத்தினான்னா அவனை நானிலம், அதாவது நானிலமே போற்றி நிற்கும், உலகமே போற்றி நிற்கும் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு, நல்லூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாதந்தோறும் நடைபெறும் சமூகம் அறிவோம் நிகழ்விற்கான இறுதிக்கட்ட வேலைகளை ஆசிரியர்கள் செய்து கொண்டிருந்தனர். அங்கிருந்த சிங்காரவேலர் அரங்கம் மாணாக்கர்களால் நிரம்பியிருந்தது. தலைமை ஆசிரியர் ஜீவா அன்றைய சிறப்பு விருந்தினரான வழக்குரைஞர் திரு ராஜசேகரன் அவர்களை வரவேற்று அழைத்து வந்தார். அங்கே சட்டென்று அமைதி நிலவியது. வரலாற்று ஆசிரியர் பிரிட்டோ அனைவரையும் வரவேற்று அமர ராஜசேகரன் மாணாக்கர்களுடன் பேச எழுந்தார். இந்த 6வது வகுப்புலேருந்து 6வது வகுப்பு 7வது வகுப்பு கொஞ்சம் கதை மாதிரி தான் இருக்கும். நம்ம அது குழந்தைகளுக்கு, அதாவது மாணவர்களுக்கு புரிய வகையில் அந்த பாடங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். அதாவது நோட்ஸ் எடுக்கிறது குறிப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் முக்கியமானதாக தான் இருக்கும். புரியறதுக்காக, அதாவது பேஸு நல்லா அமைக்கிறதுக்காக அந்த மாதிரி கதையோடு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. அன்பான தங்கைகளே, இந்த நிகழ்விற்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி. இன்றைய நிகழ்வில் நான் உரையாற்றப் போவதில்லை என்று சொல்லி இடைவெளி விட எல்லோரும் அவரை வியப்புடன் பார்த்தனர். எப்போதும் எங்கும் ஜனநாயகம் வேண்டும் இல்லையா? அதனால் இந்நிகழ்வில் உங்கள் எல்லோருடனும் உரையாடப் போகிறேன் என்று கூறிவிட்டு ஒளிவாங்கி ஒன்றை மாணாக்கர்களிடம் தருமாறு கேட்டுக்கொண்டார். முதலில் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆதி மனிதன் எப்படிப்பட்ட சமூக அமைப்பில் வாழ்ந்தான் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் ராஜசேகரன். தொடக்கத்தில் அவர்கள் வேட்டை சமூகமாகவும் உணவு சேகரிப்போராகவும் வாழ்ந்தனர். பிறகு ஆற்றோரம் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினர் என்றால் 6ஆம் வகுப்பு மாணவி தீபிகா. ஆமாம், மனிதர்கள் அப்படி குழுக்களாக வாழத் தொடங்கியதும் பழங்குடி அமைப்பு தோன்றியது. ஒவ்வொரு குழுவிற்கும் தனித்தனி தலைவர்கள் உருவானார்கள்.
நிலம், நீர் வளம் இவற்றை முன்னிறுத்தி குழுக்களுக்கிடையில் மோதல்கள் உருவாகின. அதில் வென்றவர்கள் ஏனைய பழங்குடி இனக்குழுக்களை ஒன்றிணைத்து அரசுகளை உருவாக்கினர். இப்படிப்பட்ட சிறு அரசுகளின் ஒருங்கிணைப்பில் பேரரசுகள் உருவாகின. இப்போது தலைவன் என்பவன் அரசர் என்ற நிலையை அடைந்திருப்பான் இல்லையா என்று கேட்டான் அருண். ஆம், அப்படித்தான் அரசர்களின் தலைமையில் இயங்கும் மன்னராட்சி முறை தோன்றியது. நமது நாட்டிலும் இப்படித்தான் மன்னராட்சி ஏற்பட்டதா என்று கேட்டாள் சுகன்யா. ஆம், உலகெங்கும் இப்படியான அமைப்பே உருவாகி நீடித்தது. அரசர்கள் மற்றும் பேரரசர்களால் ஆளப்பட்ட நமது நாடு பின்னர் இங்கிலாந்தின் ஆட்சி அதிகாரத்தின் கீழ் வந்தது. நாம் பல்லாண்டு காலம் போராடி பல்வேறு தியாகங்களுக்கு பிறகு இங்கிலாந்தின் காலனி ஆதிக்கத்தில் இருந்து சுதந்திரம் பெற்றோம் என்று ஒருமித்த குரலில் கூறினர் மாணாக்கர்கள். நாடு விடுதலை அடைந்ததும் நாம் மக்களாட்சி முறையை ஏற்றுக்கொண்டோம் என்றார் ராஜசேகரன். மக்களாட்சி என்றால் என்ன என்று அவரிடம் கேள்வி எழுப்பினான் தேவராஜன். உங்களுக்கு தெரியுமா? இதில் இந்த பாக்ஸில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது மக்களாட்சி என்னன்னு சொல்லலாம். மக்களால், மக்களுக்காக, மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று ஆபிரகாம் லிங்கன் கூறுகிறார். அடுத்து, நீங்கள் ஒரு விளையாட்டு மன்றம் ஒன்றை ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் அதன் பொறுப்புகளை உங்களுக்குள் பிரித்து கொள்வீர்கள். பிறகு வரவு செலவுகள் மற்றும் பயன்களை எல்லோரும் அனுபவிப்பீர்கள் இல்லையா? ஆம், அதேபோல் ஒரு நாட்டின் குடிமக்கள் தேர்தல் வழியில் தங்களது பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கவும் அதன் மூலம் அரசு அதிகாரத்தில் நேரடியாக பங்கேற்பதையும் மக்களாட்சி என்கிறோம். மக்களாட்சி அமைப்பில் குறிப்பிடத்தகுந்த அளவு அதிகாரம் மக்களிடம் இருக்கும். அவர்கள் நேரடியாக அரசியலில் ஈடுபடவும் அரசின் முடிவெடுக்கும் நடைமுறைகளில் பங்கு பெறவும் இயலும். மக்களாட்சியில் சில வகைகள் உண்டு. அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க பாருங்கள். மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கமாகும். டெமோக்ரஸி என்ற ஆங்கில சொல் டெமோஸ் மற்றும் கிரெட்டியா என்ற இரு கிரேக்க சொற்களிலிருந்து பெறப்பட்டதாகும். டெமோஸ் என்றால் மக்கள் என்றும் கிரெட்டியா என்றால் கிரஷியா, அதாவது கிரெட்டியான்னு சொல்கிறாங்க, கிரஷியான்னு சொல்லலாம். கிரஷியா என்றால் அதிகாரம் அல்லது ஆட்சியை குறிக்கும். அதாவது டெமோக்ரஸி மக்களாட்சின்றது கிரேக்கம் தான், அங்கே தான் பிறப்பிடம்ன்றாங்க. இந்த டெமோக்ரஸியை ரெண்டாக பிரிக்கிறாங்க, டெமோஸு கிரேஷியான்னு பிரிக்கிறாங்க. இந்த டெமோஸ்னால் மக்கள், கிரேக்கத்தில் அதனுடைய அர்த்தம். டெமோஸ் என்றால் மக்கள் என்றும், கிரேஷியா என்றால் அதிகாரம், அது மக்களுடைய அதிகாரம் தான் மக்களாட்சின்றாங்க. அடுத்து, மக்களாட்சியில் வகைகளா? ஆமாம், உலகெங்கும் பல்வேறு முறைகளில் மக்களாட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அவற்றில் நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி ஆகிய இரண்டும் பிரபலமான முறைகள். அதாவது நேரடி மக்களாட்சினா டைரக்ட் டெமோக்ரஸி, மறைமுக மக்களாட்சி அல்லது பிரதிநிதித்துவ மக்களாட்சி ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்றோம். பிரதிநிதித்துவ மக்களாட்சி, டெமோக்ரஸி. நேரடி மக்களாட்சி என்றால் என்ன என்று கேட்டான் சிராஜுதீன். நேரடி மக்களாட்சி முறையில் மக்களே சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றிருப்பார்கள். உதாரணமாக, உங்களுடைய விளையாட்டு மன்றத்தை எடுத்துக்கொள்வோம். நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடி விவாதித்து மன்றத்திற்கான விதிகளை உருவாக்கிட முடியும். மேலும் இம்முறையில் மன்றத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதால் அவர்கள் ஒவ்வொருவரின் பார்வையும் வெளிப்படும். ஆனால் இறுதி வரை முடிவினை எப்படி எடுப்பீர்கள்? பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரிக்கும் ஒன்றை முடிவாக ஏற்றுக்கொள்ளும். எஞ்சியவர்களும் அம்முடிவிற்கு கட்டுப்பட்டவர்கள் ஆவார்கள் என்றான் செல்வா. இப்போ இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நேரடி மக்களாட்சியில் மக்களே சட்டங்களை உருவாக்குகின்றனர். அனைத்து சட்ட திருத்தங்களையும் மக்கள்தான் அங்கீகரிப்பர். அரசியல்வாதிகள் நாடாளுமன்ற செயல்முறைகளின்படி ஆட்சி செய்வர். நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை சுவிட்சர்லாந்து பெற்றுள்ளது. அதாவது நேரடி மக்களாட்சினா சுவிட்சர்லாந்து, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, ஆம், இம்முறைதான் நேரடி மக்களாட்சி என்று அழைக்கப்படுகிறது என்றார் ராஜசேகரன்.
பிரதிநிதித்துவ மக்களாட்சி என்றால் என்ன? அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி என்றால் என்னன்னு கேட்குறாங்க. உங்களுடைய விளையாட்டு மன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை இப்போது பெருகிவிட்டது என்று வைத்துக்கொள்வோம். நூற்றுக்கணக்கான உறுப்பினர்கள் தினசரி கூடி விவாதித்து முடிவுகள் எடுப்பது சாத்தியமா? இல்லை. அப்படியான சூழல் வரும்போது உறுப்பினர்கள் அனைவரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் ஒரு குழு உருவாக்கப்பட வேண்டும் இல்லையா? ஆமாம் என்று ஒரே குரலில் மாணாக்கர்கள் ஆமோதித்தனர். இங்கே பாருங்கள், மக்களாட்சி கொடுத்துருக்காங்க. அதாவது மக்களாட்சி, நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்து, பிரதிநிதித்துவ மக்களாட்சி இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். நம்மளுடைய மக்களாட்சி, நம்மளுடைய அரசியலமைப்பு மக்களாட்சி இது ஏற்றுக்குது. அந்த மக்களாட்சி வந்து 2 இருக்குது. அந்த 2ல் ஒன்று நேரடி கிடையாது, பிரதிநிதித்துவ மக்களாட்சி. அதாவது நம்ம தான் ஓட்டு போட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து சட்டசபைக்கு அனுப்புகிறோம். அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். பின்னாடியெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் படிக்கிறதுக்கு. நம்மளுடைய பிரதிநிதித்துவ மக்களாட்சி ஃபாலோ பண்ணுறது நம்ம கூட இந்தியா கூட இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஃபாலோ பண்ணுது. அடுத்து இந்த நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்து, பிரதிநிதித்துவ மக்களாட்சி இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சட்டங்கள் மற்றும் விதிகள். இந்த பக்கம் சட்டங்கள் மற்றும் விதிகள், இந்த பக்கம் டைரெக்டாக வாக்குகள் வந்துடுது. அதாவது இந்த பக்கம் பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வாக்குகள். அதாவது இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, ஃபஸ்ட்டு ஓட்டு போடுறோம். ஓட்டு போட்டு என்ன பண்ணுறோம், நம்ம இந்தியாவில் ஓட்டு போடுறோம், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வருவாங்க, எம்எல்ஏ, எம்பி அந்த மாதிரி வருவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க தான் வந்து சட்டங்கள் விதிகளை வகுக்கிறாங்க. அதுதான் வந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நேராக பார்த்திங்கன்னா நேரடி மக்களாட்சியில் என்ன பண்ணுறாங்க, வாக்குகள் போடுறவங்க அவங்களே சட்ட விதிகளை வந்து உருவாக்குறாங்க. இதுதான் வித்தியாசம். இதுக்கு சென்ட்ரலில் ஒன்றே ஒன்று கிடையாது, பிரதிநிதித்துவ மக்களாட்சி இங்கே இருக்குது, இங்கே நேரடியில் கிடையாது. இதுதான் வித்தியாசம். அடுத்து அக்குழுவினர் உறுப்பினர்கள் சார்பில் மன்றத்தை நிர்வகிப்பர். அவர்களை தேர்ந்தெடுக்கும் விதமாக ஓட்டெடுப்பு நடைபெறும். உதாரணமாக தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் போன்ற பதவிகளுக்கு பலரும் போட்டியிடுவர். முடிவில் பெரும்பான்மையான உறுப்பினர்களின் ஆதரவினை பெற்றவர் அந்த பதவிகளை அடைவார்கள். அவர்களுக்கு ஏனைய உறுப்பினர்கள் சார்பாக ஜனநாயக ரீதியாக முடிவெடுக்கும் அதிகாரம் கிடைக்கும். இதையே பிரதிநிதித்துவ மக்களாட்சி என்று கூறுகிறோம். நாம் முன்னாடி பார்த்தது தான் பிரதிநிதித்துவ மக்களாட்சி. இந்த பிரதிநிதித்துவ மக்களாட்சி அதாவது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாடாளுமன்ற மக்களாட்சி, அதிபர் மக்களாட்சி, இது 2 கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியா வந்து இதில் நாடாளுமன்ற மக்களாட்சி. அதாவது இந்தியா வந்து நாடாளுமன்ற மக்களாட்சி. நம்ம கூட இதில் எங்கே வந்து வருதுன்னா இங்கிலாந்து வரும். இப்போ பாருங்கள், இந்த மக்களாட்சியில் ஒரு நிமிஷம், மக்களாட்சின்றது நேரடி மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு 2ஆக பிரியுது. இதில் நம்ம இந்தியா வந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் இருக்குது. இங்கே கூட நமக்கு இங்கிலாந்து இருக்கும், அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இங்கே வந்து மக்களாட்சியில், பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் நம்ம கூட 2 பேர் இருக்காங்க, இங்கிலாந்து ப்ளஸ்ஸு அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அதுக்கப்புறம் இந்த பார்லிமெண்ட் அமைக்கும் போது என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கா வந்து நம்மளை விட்டு போயிடுறாங்க. அமெரிக்கா யார் கூட போய் சேர்ந்துடுறாங்க, கனடா கூட போய் சேர்ந்துடுறாங்க. அவங்க சேர்ந்துட்டு அதிபர் மக்களாட்சின்னு ஒன்று உருவாக்குறாங்க. ஆனால் நம்ம கூட இங்கிலாந்து இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இங்கிலாந்து கூட மட்டும் இருந்துட்டு நாடாளுமன்ற மக்களாட்சின்னு ஃபாலோ பண்ணுறோம். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும், அதனால் ஒரு கான்செப்ட் மாதிரி சொல்கிறேன் நான். அடுத்து ஜனநாயக ரீதியாக முடிவெடுப்பது டெமோக்ராட்டிக் டிசிஷன் மேக்கிங் என்றால் என்ன? அதாவது ஜனநாயக ரீதியாக முடிவெடுப்பது என்று கேள்வி எழுப்பினால் ஜூடித், மக்களாட்சி அமைப்புகளில் முடிவெடுக்கும் அதிகாரம் தலைவரிடம் குவிந்திருக்காது. அதாவது மக்களாட்சி அமைப்புகளில் முடிவெடுக்கும் அதிகாரம் தலைவரிடம் குவிந்திருக்காது, மாறாக அவ்வதிகாரம் ஒரு குழுவிடம் தான் இருக்கும். சட்டத்திட்டங்களும்
சட்டத்திட்டங்களுக்கும் விதிமுறைகளுக்கும் உட்பட்டு இயங்கும் அக்குழு தொடர்புடையோர் அனைவரையும் உள்ளடக்கிய வெளிப்படையான உரையாடல்களை முன்னெடுக்கும். பின்னர் அவர்களிடையே ஒருமித்த கருத்தொற்றுமை ஏற்பட்டதும் இறுதி முடிவினை எடுக்கும். இதைத்தான் ஜனநாயக ரீதியாக முடிவெடுத்தல் என்கிறோம். அதாவது புரியலன்னா மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. மக்களாட்சி அமைப்புகளில் முடிவெடுக்கும் அதிகாரம் தலைவரிடம் குவிந்திருக்காது. மாறாக அவ்வதிகாரம் ஒரு குழுவிடம்தான் இருக்கும். சட்டத்திட்டங்களுக்கும் விதிமுறைகளுக்கும் உட்பட்டு இயங்கும் அக்குழு தொடர்புடையோர் அனைவரையும் உள்ளடக்கிய வெளிப்படையான உரையாடல்களை முன்னெடுக்கும். பின்னர் அவர்களிடையே ஒருமித்த கருத்தொற்றுமை ஏற்பட்டதும் இறுதி முடிவினை எடுக்கும். இதைத்தான் ஜனநாயக ரீதியாக முடிவெடுத்தல் என்கிறோம். ஒரு குழுவிற்கான விதிகள் இருப்பது போல் நமது நாட்டை நிர்வகிப்பதற்கான விதிகளும் இருக்கும் இல்லையா? இது இடையில் உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க. இது 2007 ஐநா சபை செப்டம்பர் 15ஆம் நாளை உலக மக்களாட்சி தினமாக கொண்டாடுகிறது. அதாவது உலக மக்களாட்சி தினம் எதுன்னா செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினம். இதை குறித்து வச்சுங்க. கண்டிப்பாக குரூப் 4ல் போலீஸில் அந்த மாதிரி கேட்பாங்க, வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது உலக மக்களாட்சி தினம் உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15. இது எப்போது அறிவித்தாங்கன்னா 2007 ஐநா சபை அறிவிச்சிருக்காங்க. அடுத்து, ஆம், இந்தியா போன்றதொரு மக்கள் தொகை மிக்க நாட்டில் அனைவரும் நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் மக்கள் அனைவரும் விதிகள், வழிமுறைகள், உரிமைகள் மற்றும் கடமைகளை அறிந்து பின்பற்ற வேண்டியது அவசியமாகிறது. நமது அரசமைப்பு சட்டம் அத்தகைய வழிமுறைகளை நமக்கு வழங்கியுள்ளது. அவை நமது நாட்டின் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதில் நமக்கு பெரும் பங்கு வகிக்கின்றன. அரசமைப்பு சட்டம் நமக்கு என்ன மாதிரியான உரிமைகளை வழங்கியுள்ளது? அது இந்தியர் ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் நீதி பெறும் உரிமையை உறுதி செய்துள்ளது. வேறு எவையெல்லாம் அதில் இடம்பெற்றுள்ளன? அது அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுத்துள்ளதோடு அரசு நிறுவனங்களின் வடிவமைப்பு, அவை பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், அவற்றின் அதிகாரம் மற்றும் கடமைகளையும் விளக்குகிறது. மேலும் குடிமக்களுக்கான உரிமைகள், கடமைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் நிர்ணயம் செய்துள்ளது. இப்படியாக அது ஒரு சிறப்பான கட்டமைப்பை நமக்கு வழங்கியுள்ளது. நமது அரசியலமைப்பு சட்டம் இவ்வளவு விளக்கமானதா என்று வியப்புடன் கேட்டால் தமிழ்ச்செல்வி. இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் உலகில் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டங்களிலேயே மிக நீளமானது. இது ரொம்ப முக்கியம். உலகிலேயே மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்புன்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு. இதை டாக்டர் B.R. அம்பேத்கரின் தலைமையிலான அரசமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கியது. அதனால்தான் அவர் நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுகிறார். அதனால தான் அவரை இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு கூட சொல்லுவாங்க. ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்தோம். நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்து, மாணாக்கர்கள் மகிழ்ச்சியுடன் கைத்தட்டி ஆரவரித்தனர். இறுதியில் மக்களாட்சி குறித்து எளிமையாக விளக்கியமைக்கு நன்றி தெரிவித்தனர். மக்களாட்சியின் நோக்கங்கள்: மக்களால், மக்களுக்காக, மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று அழைக்கப்படுகிறது. மக்களாட்சி அமைப்பில் அதிகாரம் மக்களிடம் இருக்கும். அதற்கு அவர்கள் முடிவெடுக்கும் உரிமையை பெற வேண்டியது அவசியமாகிறது. ஒவ்வொரு தனிநபரும் முடிவெடுக்கும் வழிமுறைகளில் நேரடியாக பங்கேற்க இயலாது என்பதால் முடிவெடுக்கும் அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதித்துவ அரசிற்கு வழங்கப்பட்டுள்ளது. மக்களாட்சி அரசில் 18 வயது நிறைவுற்ற அனைத்து குடிமக்களுக்கும் தங்களுக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிரதிநிதியும் மக்கள் நலனை காப்பதை தனது கடமையாக கொள்ள வேண்டும். அடுத்து, உலகெங்கும் மக்களாட்சி. உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாந்து. இது முக்கியம், நோட் பண்ணிக்கங்க. உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாந்து, 1893. உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாந்து, 1893 அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு. அடுத்து, ஐக்கிய பேரரசில்
அதாவது யுனைடெட் கிங்டம் 1918ஆம் ஆண்டும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் 1920ஆம் ஆண்டும் பெண்களுக்கு ஓட்டு உரிமை வழங்கப்பட்டது. அதே காலகட்டத்தில் இந்தியாவில் பணக்காரர்களுக்கு மட்டுமே ஓட்டு உரிமை வழங்கப்பட்டிருந்தது. எப்போ 1920 அந்த அவங்களுக்கு வழங்கும் போது நமக்கு இந்திய பணக்காரர்களுக்கு மட்டும்தான் ஓட்டு உரிமை வழங்கப்பட்டிருந்ததாம். மகாத்மா காந்தி உட்பட பல தலைவர்கள் அனைவருக்கும் ஓட்டுரிமை என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வந்தனர். இன்று இந்தியாவில் 18 வயது நிறைவடைந்த ஒவ்வொருவருக்கும் ஓட்டுரிமை வழங்கப்பட்டுள்ளது. உலகளாவிய வயதுவந்தோர் வாக்குரிமைகளின்படி. இது பொறுத்துக்களை கேட்கலாம். அதாவது நியூசிலாந்து 1893, யூகே 1918, அமெரிக்கா ஐக்கிய நாடு 1920. ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன். உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு 1893 நியூசிலாந்து. அதுக்கடுத்து 1918 யூகே. அதுக்கடுத்து அமெரிக்கா 1920. ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு தெரியுமா, இந்திய குடிமக்களில் 79% பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக உலக அளவிலான இப்பட்டியலில் இந்தியாவிற்கு முதலிடம் கிடைத்துள்ளது. இங்கே பாருங்கள், இந்த ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாடத்தில் இருக்கிறதே ஒரு 4-5 முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். உலகின் பழமையான மக்களாட்சி நாடுகள். ஃபஸ்ட்டு கிரேக்கம், 2வது ரோமானிய பேரரசு, 3வது சான் மாரினோஸ், அடுத்து ஐஸ்லாந்து, அதுக்கு அடுத்து மனித தீவு, அடுத்து இங்கிலாந்து, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். மொத்தம் 7 பழமையான நாடு. உலகின் பழமையான மக்களாட்சி நாடுகள் மொத்தம் 7. இப்போது இந்த பழமையான மக்களாட்சி நாட்டில் ஃபஸ்ட்டு கிரேக்கம் இருக்குது. அது காலம் பார்த்திங்கன்னா கிமு 5ஆம் நூற்றாண்டு, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கிமு 5ஆம் நூற்றாண்டு. அமைவிடம் பார்த்திங்கன்னா கிரீஸ், அதுதான் கிரேக்கம்ன்றாங்க. சிறப்பு கூறுகள். அரசியல் தத்துவத்தின் அடித்தளமே கிரேக்கத்தில் தான் இருக்குது. அதாவது கிரீஸ் நாடு தான். அதாவது அரசியல் தத்துவத்தின் அடித்தளமே கிரீஸ் தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரோமானிய பேரரசு. இங்கே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிரேக்கம் சொன்னோமா, அது கிமு 5ஆம் நூற்றாண்டு. இங்கே பாருங்கள், ரோமானிய பேரரசு அதுக்கு அடுத்து வருது கிமு 300ஆம் நூற்றாண்டு. கிமு 300லேருந்து 50. இன்னும் கிமுக்கு முன்னாடி தான் இருக்குது, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு. அதாவது கிமுவில் 2 இருக்குது. ஃபஸ்ட்டு கிரேக்கம் இருக்குது, அதுக்கடுத்து ரோமானிய பேரரசு இருக்குது. இது என்ன சொல்லுது? இது என்னுடைய அமைவிடம் தீபகற்ப இத்தாலி, அதாவது ரோம். இதுதான் ரோமானிய பேரரசுன்னு சொல்கிறோம். இதனுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாகரிக வளர்ச்சியின் உலகளாவிய விரிவாக்கம். ஃபஸ்ட்டு அடித்தளம் போடுறது யார்? கிரேக்கம் அடித்தளம் போடுறாங்க. அடுத்து நாகரிகமாக வளர்ச்சி வர வைக்கிறது யாருன்னா ரோமானிய பேரரசு. இது கிமு 5ஆம் நூற்றாண்டு, இது கிமு 3ஆம் நூற்றாண்டு, அதாவது 300லேருந்து 50 வரைக்கும். அதுக்கு அடுத்து சான் மரினோஸ். அடுத்து சான் மரினோஸ் கிபி 301. இது கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு வந்துச்சு, அதாவது 301. இதனுடைய அமைவிடம் பார்த்திங்கன்னா இத்தாலி. இதனுடைய சிறப்பு பார்த்திங்கன்னா, பழமையான அரசியலமைப்பு தற்போது நடைமுறையில் உள்ளது. பழமையான மக்களாட்சி நாடுகளில் தற்போது நடைமுறையில் உள்ளது எதுன்னா சான் மரினோஸ். கேள்விகள் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. அடுத்து நான்காவது பார்த்திங்கன்னா ஐஸ்லாந்து. இது கிபி 930. இதனுடைய அமைவிடம் திங்வேலிர். இதனுடைய சிறப்பு பார்த்திங்கன்னா, உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்டது தான் ஐஸ்லாந்து.
உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றம் எதுனா ஐஸ்லாந்து நாடாளுமன்றம். அதே போல் பழமையான அரசியலமைப்பு தற்போதும் நடைமுறையில் வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா சான் மரினோஸ். அதுக்கு அடுத்து மனித தீவு. இது கிபி 927 இங்கிலாந்திற்கும் அயர்லாந்திற்கும் இடையே உள்ளது இந்த தீவு. இதனுடைய அமைவிடம். இதனுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா மன்னராட்சியின் கீழ் சுயாட்சி. வித்தியாசமாக இருக்குல்ல. மன்னராட்சியின் கீழ் சுயாட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா மனித தீவு தான். இங்கே இது எங்கே இருக்குன்னா இங்கிலாந்துக்கும் அயர்லாந்துக்கும் இடையில் உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. இது கிபி 13ஆம் நூற்றாண்டு அமைவிட இங்கிலாந்து. இதனுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா 1215 எழுதப்பட்ட மகாசாசனம், அதாவது மேக்னா கார்ட்டா மகாசாசனம். மேக்னா கார்ட்டா எப்போ எழுதுனா 1215 இங்கிலாந்தில் எழுதியிருப்பாங்க. அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் கிபி 1789 அமைவிட அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இது மிக பழமையான மக்களாட்சிகளில் ஒன்று தான் இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இதில் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிக பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றம் ஐஸ்லாந்து. இதுவும் அடித்தளம், அரசியல் தத்துவத்தின் அடித்தளம் கிரேக்கம். அடுத்து மேக்னா கார்ட்டா கேட்கலாம். 1815 எழுதப்பட்ட மகாசாசனம் இங்கிலாந்து. ஓகே, இந்த வீடியோ மறுபடியும் பாருங்கள். புரியலன்னா மறுபடியும் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். பொறுமையாக பாருங்கள். ஓகே, பாடம் முடிஞ்சது. அவ்வளோதான். மீதி அடுத்து இந்த 6ஆம் வகுப்பில் அடுத்து ஒரு கிளாஸ் தான் இருக்கும், ஒரு வீடியோ தான் இருக்கும். மொத்தம் இது 5வது வகுப்பு முடியுது. அடுத்து 6 முடிஞ்சதுமே நம்ம 6th இந்திய அரசியலமைப்பு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டை போடுங்க. அப்போ தான் எங்களுக்கு இன்னும் பாடங்களை எடுக்கிறதுக்கு பூஸ்டாக இருக்கும். இன்னும் பின்னாடி நம்ம பிபிடி போட போகிறோம், டெஸ்ட் பேட்ச் வைக்க போகிறோம். ஒவ்வொரு வகுப்பும் முடித்த உடனே ஒரு டெஸ்ட் பேட்ச் அழகாக நமக்கு ஒரு 1 ஹவரில் இருக்கிற மாதிரி நல்ல அழகாக எந்த வரையும் விடாமல் எடுத்து நம்ம அந்த கொஸ்டின் எடுப்போம். அது ஃப்ரீ தான். கூடிய சீக்கிரம் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்க போகிறோம். அதில் ஜாயின் பண்ணிங்க. நம்ம டெஸ்ட் பேட்ச் அதிலேயே நம்ம இதில் போடலாம், ஆன்சர் ஷீட்டும் போடலாம். இந்த வீடியோ சேனல்லையும் பப்ளிஷ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.